الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. صدق الله العظيم. وقال سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: لا تقوم الساعة حتى لا يحج البيت أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் உலகத்தை படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் கருணை நபிகள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இறைநேசர்கள், இமாம் பெருமக்கள், ஃபுகஹாக்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவில் அமர்ந்திருக்கின்ற நல்லோர்கள், இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவர் மீதும் கருணையும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஜமாதார்களே, துல்ஹஜ்ஜினுடைய பல நாட்கள், துல்கஅதாவுடைய பல நாட்கள் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் நாம் ஒரு வாரத்தில் மக்காவினுடைய சிறப்பு, அதற்கு மறுவாரம் மதீனாவுடைய சிறப்பு என்று ஒரு ஹஜ்ஜி செய்யக்கூடியவர் வெறுமனே ஹஜ்ஜி செய்தால் மட்டும் போதாது, அவர் தரிசிக்கக்கூடிய அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், மக்கா என்றால் அவர் என்னென்ன புரிந்து வைத்திருக்க வேண்டும், மதீனா அப்படின்னா என்னென்ன அவர் புரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் நம்ம சொன்னோம். ஒரு அமல் செய்கிறோம் அப்படின்னா அந்த அமல் எதுக்காக செய்கிறோம், எந்த மாதிரி இடத்துல செய்கிறோம், இந்த இடங்கள் என்னென்ன சிறப்புக்கு உட்பட்டது அப்படின்ற தெளிவோடு செய்யும் போது தான் அந்த அமலில் ஒரு ரூஹானியத்து இருக்கும், அந்த அமலில் ஒரு உயிரோட்டம் இருக்கும். ஏதோ பயணப்பட்டு போனோம், ஹஜ்ஜி செஞ்சோம், வந்தோம் இல்லாமல் மக்காவுக்கு நாம் போகிறோம் அப்படின்னா மக்கா பற்றின சிறப்பு இவருக்கு தெரியணும். மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ்வை நம்ம தரிசிக்க போகிறோம், பார்க்கறதுக்கு, ஜியாரத் செய்யறதுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மதீனாவுடைய சிறப்பு என்னன்னு தெரியணும். அந்த அடிப்படையில் ஒரு வாரம் மக்காவின் சிறப்பும் மறுவாரம் மதீனாவின் சிறப்பும் நாம் பார்த்தோம். இப்போ ஹஜ்ஜி குறித்த அந்த தேட்டம், ஹஜ்ஜி சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் பார்த்துட்டு வரோம். அடுத்த வாரம் குர்பானி இன்ஷாஅல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். பயானுக்கு வரவங்க முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னா பல விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அதற்கு மறுவாரம் நீங்கள் குர்பானியும் முடிச்சிருக்கோம் அவருடைய கிருபையில். அடுத்த வாரம் நீங்கள் குர்பானி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சிறப்புகள் எல்லாமே பேச இருக்கிறதுனால முன்னாலே எல்லாம் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இப்போ இந்த வாரம் ஹஜ்ஜின் மீதான அந்த ஆர்வம், ஒரு ஹஜ் என்பது எப்படி இருக்க வேண்டும், ஹஜ்ஜி நமக்கு சொல்ல வருகின்ற பாடம் என்ன என்பது குறித்த விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். பொதுவாக ஹஜ்ஜு இது எல்லா வணக்கங்கள் மாதிரி ஒரு வணக்கம் அல்ல. இந்த தொழுகை அப்படின்னா பள்ளிவாசல் தொழக்கூடிய முசல்லி, அவ்வளவுதான். நோன்பு என்றால் பசித்திருப்பது, அல்லாஹ்வோடு நாம் அந்த நினைவிலேயே வாழ்வது. நீங்கள் ஹஜ்ஜு மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வணக்கமுமே ஒன்று சேரும். ஹஜ்ஜில் போனால் நீங்கள் தொழுகணும், அரஃபா நோன்பு வைக்கணும், குர்பானி கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும், 5 விதமான அமல்மே இங்கே வந்துடும். நோம்புல உங்களுக்கு ஹஜ்ஜு வராது, மற்ற நாட்களில் தொழுகை இருக்கும், நோன்பு இருக்காது, ஹஜ்ஜு இருக்காது. ஆனால் ஹஜ்ஜு மாதம் வந்துட்டா இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். அப்போ ஹஜ்ஜு மற்ற வணக்கங்கள் மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வணக்கம் அல்ல. எல்லா வணக்கங்களையுமே அது சேர்க்கக்கூடிய ஒரு வணக்கம் என்று சொல்லலாம். எந்த மாதத்திலும் எந்த ஒரு மார்க்கத்திலும் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் ஹஜ்ஜு கிரயத்தில் நீங்கள் பார்க்க முடியும். வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடிய, வெவ்வேறு பழக்கங்கள் கொண்ட, வெவ்வேறு நிறங்கள் கொண்ட மனிதர்களை நீங்கள் ஒரு இடத்தில் பார்க்கலாம். யாருக்குமே எந்த பேதம், சாதி ஒன்றுமே இருக்காது. ஒரு கருப்பினத்தை சார்ந்த மனிதர் ஒரு இந்தோனேஷியாவை சார்ந்த ஒரு முஸ்லீமுக்கு சலாம் சொல்லுவார். இந்த ஒற்றுமையை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்? ஹஜ் அந்த ஒற்றுமையை காட்டுகிறது. ஒரு பக்கம் இந்த பக்கம் சலாம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மலேசியாக்காரர் உட்கார்ந்துருப்பார் ஹஜ்ஜில் தொழுகும் போது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தோனேஷியாக்காரர் உட்கார்ந்துருப்பார், சென்டர் இந்தியாக்காரர் உட்கார்ந்துருப்பார். இந்த மாதிரி பல சாதிகள், மதங்கள், நிறங்கள், இனங்கள், மொழிகள் எல்லாவற்றையும் தாண்டி
மனித சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இடம் ஹஜ்ஜை போன்று எங்கேயுமே கிடையாது. அதை நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். இதுவெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே புரியும். இந்த சமத்துவத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாத்தை போன்ற உலகத்தில் எதுவும் இல்லை என்பதை அறிவுஜீவிகள் யோசித்து கொண்டு முடிவுக்கு வந்து விடுவார்கள். அதனால தான் அவங்க இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்களே. ஹஜ்ஜு மாதிரி ஒரு ஆச்சரியமான அமல் இஸ்லாத்திலேயே கிடையாது. எல்லா மொழி, இனம், பேதம் எல்லாத்தையும் தாண்டி மனிதர்கள் என்ற ஒரே கோட்டில், முஸ்லிம்கள் என்ற ஒரே கோட்டில் நம்ம எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பிரதானமான அமல் என்று சொன்னால் நம்ம ஹஜ்ஜை மட்டும்தான் சொல்ல முடியும். அதே போல் கடமை ஹஜ்ஜு. சில பேர் இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, உம்ரா செய்து விட்டால் போதும், அது கிட்டத்தட்ட ஹஜ்ஜு மாதிரி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. உம்ரா நீங்கள் செய்யலாம். மக்காவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யணுன்ற ஆசையில நீங்க கடன் போட்டு கூட சில பேர் போறாங்க. மார்க்கம் அதை விரும்பல. ஆனால் கடமை இல்லாத நபர்கள் உம்ராவுக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கையில் இருக்க காசை வச்சு நீங்க போறது சுன்னத். ஆனால் ஹஜ்ஜு கடமையான ஒருவர் கம்மி காசுல உம்ரா செஞ்சுட்டு வந்துட்டு இது போதும் நினைக்கிறது தப்பு. அவர் மறுமையில் பாவியாக ஆகி விடுவார். அவர் என்னதான் செய்யணும்? அவர் ஹஜ்ஜு தான் செய்யணும். ஹஜ்ஜுக்கு கடமையாக அவர் நிர்ணயிக்கப்பட்ட பொழுது, ஹஜ்ஜினுடைய கடமையில் அவர் வந்துவிட்ட பொழுது உம்ரா போதும் என்று நினைப்பது ஒரு பணக்காரருக்கு அழகல்ல. அது அல்லாஹ் அவரை பிடித்துக் கொள்வான். மறுமையில் அது கேள்விக்குரிய ஒரு இடமாக மாறி போய்விடும். அப்ப ஹஜ்ஜு ஒருத்தருக்கு கடமை ஆயிடுச்சு, உடல் ரீதியான சுகம், காசு, பணம் எல்லாம் இருக்கு அப்படின்னா அவருடைய முதல் தேர்வு ஹஜ்ஜாகத்தான் இருக்க வேண்டும். நீங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு அப்புறம் உம்ரா பண்ணுங்க, அதுக்கு அனுமதி இருக்கு. கம்மி காசுல உம்ராவுக்கு போயிட்டு உம்ரா போதுமானது, மக்காவுக்கு வந்தாச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு, எல்லா இடங்களையும் நாம பிரவேசிச்சாச்சு, போதும் அப்படின்னு நினைக்கிறது மார்க்கத்தில் குறைபாடு இருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் மார்க்கத்தில் குறைபாடு இருக்குது, மார்க்கத்தில் இன்னும் சரியா புரியலன்னு அர்த்தம், சட்டத்திட்டம் உங்களுக்கு விலகலன்னு அர்த்தம். இன்னைக்கு பல பேருடைய எண்ணம் அதுதான். ஒரு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒரு நபருக்கு ஆகக்கூடிய காசு பணம் வேறு, உம்ராவுக்கு வேறு. இந்த பணத்தை கொண்டு ஒரு 3 பேர் உம்ராவுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாழ்மையா யோசிச்சு அந்த வணக்கத்தை கேலி கூத்தாக்குகிறோம் என்ற பெயரில், அது அவங்களுக்கே தெரியாது வணக்கத்தை நம்ம கேலி கூத்தாக்கிட்டு இருக்கிறோம். உன்னை அல்லாஹ் ஹஜ்ஜு பண்ணக்கூடிய அளவுக்கு பணக்காரனா வச்சிருக்கிறான். ஆனா நீ உம்ராவுக்கு போய் அது போதும் அப்படின்னு நினைக்கிறது நீ பணக்காரனா இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. போதிய பொருளாதாரம் இல்லை என்று சொன்னாலும், நான் சொல்றது மிடில் கிளாஸ், மிடிலுக்கும் கீழே உள்ள பிலோ ஆவரேஜ், இந்த மாதிரி ஏழைகளை நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹஜ்ஜுக்கான காசு பணம் நம்மகிட்ட இல்லைனாலும் ஹஜ்ஜின் மீதான ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் நிச்சயம் இருக்கணும். காசு சேர்க்கிற முயற்சியில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபட்டு வரணும். நாமெல்லாம் எப்படி ஹஜ்ஜு செய்கிறது? நாம் இருக்க ஸ்டேட்டஸுக்கு சம்பாதிக்கக்கூடிய இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நாம் எப்படி ஹஜ்ஜு செய்ய முடியும் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் தீர்மானிக்க கூடாது. அல்லாஹ் ஆசைப்படுங்கன்னு சொல்கிறான். ஹஜ்ஜை ஆசைப்பட்டு விட்டால் உங்களை ஹஜ்ஜுக்கு கூட்டி சென்று விட்டு உங்களை பிறந்த பாலகனை போன்று உருவாக்கி கொண்டு வருவது ரப்பினுடைய ஏற்பாடு. இவருக்குரிய மக்களே, ஒரு 50 வயசுல பார்த்துக்கலாம் ஹஜ்ஜெல்லாம். காசு பணம் நல்லாவே இருக்கும் அவர்கிட்ட. 25-30 வயசுல அத்தாவுடைய பணம் அவரே சம்பாதிச்சு லேக்ஸ்ல வச்சிருப்பார் எல்லாமே. ஆனால் அந்த ஹஜ்ஜுனாலே அவங்களுக்கு என்ன நினைப்புனா, ஒரு 50-55ல பார்த்துக்கலாம், இப்பயே அவசரப்பட்டு அப்படின்ற அந்த நினைப்பு இருக்கு. பார்த்தீங்களா, ஈமானில் குறைபாடு இருக்கிறது. ஹஜ்ஜை பற்றி ஒரு சரியா விளங்கலன்னு அர்த்தம். ஒரு 25-30-35 வயசுல அமல் மீதான தேட்டம், அந்த சக்தி ஒருத்தருக்கு 55 வயசுல இருக்காது. காசு இருக்கும் அவன்கிட்ட, ஆனா உடல் ஒத்துழைக்காது. காசு இருக்கும் போது, உடல் ஒத்துழைக்கும் போது நீங்க செய்யறது தான் நீங்கள் அறிவாளித்தனமான முஸ்லீம் என்பதற்கான அடையாளம். ஏதோ வயசாயிருச்சுன்னா செய்யக்கூடிய அமல் அல்ல ஹஜ்ஜு. இன்னைக்கு பல பேருடைய சிந்தனை அப்படி இருக்குது. வயசாயிட்டா பார்த்துக்கலாம், கடைசி காலத்தில் பார்த்துக்கலாம். இதுலேயும் சில பேர் இருக்கிறாங்க, வர்றது ஃபுல்லாக ஹராமான காசு, வர்றதெல்லாம் ஹராமான வருமானம், செலவு செய்யறது ஹராமு, தொழிலாளியாகவும் இருப்பார். இவருடைய நினைப்பு என்னன்னா, இத்தனை நாள் நம்ம ஹராமான விஷயத்தை செஞ்சுட்டோம், செஞ்சுட்டு நல்ல காசை கொண்டு போய் தான் பாவத்தை கழிச்சு வரணும். போறதுமே ஹராமான காசு, போறதுமே ஹராமான காசுல போய் ஹஜ்ஜை செஞ்சுட்டு அங்க துவா கேட்டு அன்று பிறந்த பாலகனை போல் திரும்பி வந்து விடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நான் அந்த மாதிரி ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு ஒரு அறியாமையான ஒரு எண்ணம் இது. போறது ஹலாலான காசா இருக்கணும். எப்படி குர்பானி, ஒரு ஜகாத் எப்படி ஹலாலா இருக்கணும்ன்றது கடமையோ,
எப்படி நீயத்தோ ஹஜ்ஜும் அதே போன்றுதான் இருக்க வேண்டும். 100% ஹலாலான பணத்தில் உங்கள் ஹஜ் இருக்க வேண்டும். ஏதோ ஹராமான காசை தூக்கிட்டு போயிட்டு ஹஜ்ஜை செஞ்சுட்டு அவங்க துவாவை கேட்டுட்டு சொர்க்கம் கிடைக்கும் என்று நினைப்பது ஒரு அறியாமையின் வெளிப்பாடு என்பதை இஸ்லாமிய பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜை நீங்க பாருங்களேன், அறிவுக்கு பொருந்துற மாதிரி இருக்காது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் சொல்லிவிட்டார், அதுக்காக தான் நம்ம செய்யறோம். ஒரு கல்ல முத்தம் கொடுக்கறது என்னங்க இருக்கு? ஒரு ஹஜருல் அஸ்வத், ஒரு கல், கருப்பு கல், அதை நம்ம முத்தம் கொடுக்குறோம். அதுல என்ன ஒரு ஈமானி? ஒண்ணுமே கிடையாது. அறிவு ரீதியா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், செய்து விட்டார்கள் அப்படின்றதுனால, சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்கன்றதுனால நாம் அதை எடுத்து செய்யறோம். இஸ்லாத்துல பல வணக்கங்கள் அப்படிதான் அறிவு ரீதியா நமக்கு விளங்காது. அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூல் சொல்லிட்டாங்க, மார்க்கம் செஞ்சாலும் செய்யறோம். இப்ப காற்று பிரித்து இருக்கு பாருங்க, காற்று பிரிக்கிற சட்டம் இருக்குது, அங்கதானே சுத்தம் செய்யணும். அல்லாஹ் சொல்றான், ரசூல் சொல்றாங்க, கை கால் மூச்ச கழுவு, ஒழு முடிச்சு நீ சுத்தமாயிட்ட. நீங்க அறிவு ரீதியா யோசிச்சா என்ன கேட்டிருக்கணும்? காற்று பிரிவது அந்த இடம் என்று சொன்னால் அங்கதானே சுத்தம் செய்யணும். ஆனா அங்க நம்ம சுத்தம் செய்ய மாட்டோம், கை கால் மூச்ச கழுவிட்டு ஒழு செஞ்சுட்டு வந்து தொழுதுருவோம். நீங்க அறிவு ரீதியா யோசிச்சீங்கன்னா இந்த கேள்வி வரணும். ஆனா கேள்வி வரக்கூடாது, ஒரு முஸ்லீமுக்கு வராது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டா, ரசூல் சொல்றாங்க, செய்யறோம். இஸ்லாத்துல பல வணக்கங்கள் அப்படித்தான், பல வணக்கங்கள். அப்ப ஹஜ்ஜும் அதே தான். ஒரு மினாவில் தங்குகிறோம், முஸ்தலிஃபாவில் தங்குகிறோம், அரஃபாவில் தங்குகிறோம். இந்த தங்கறதுல என்ன இருக்கு? ரசூலுல்லாஹ் தங்கியிருக்காங்க, தங்குறோம், அவ்வளவுதான். வேற எந்த ஒரு அடுத்த கேள்வியே கிடையாது, அடுத்த கேள்வியே தேவையில்லைங்க. ஹஜ்ஜுக்கு நாம் அறிவை கொண்டு போய் பொருத்தி இதுல ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நாம செய்யறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். சரணடைதல், அல்லாஹ் ரசூலுக்கு சரணடைதல் என்று பெயர். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வல் முல்க வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த துஆவை நம்ம ஓதுறோமா இல்லையா ஹஜ்ஜில்? நாமளும் சும்மா ஓதலாம், அவனுக்கு தப்புலாம் கிடையாது. இந்த துஆவுக்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், உனக்கு நான் சரணடைந்து விட்டேன், சரணடைந்துட்டேன், சரண்டர் ஆயிட்டேன்னு அர்த்தம். சரண்டர்னா என்ன? எனக்கு பல கேள்விகளும் பல நினைப்புகளும் என்ன வேணா இருக்கலாம். நான் இத்தனை நாள் பல பாவங்கள் செஞ்சுட்டு சுத்திட்டு இருந்தேன், உன்னை தரிசிக்கக்கூடிய இடத்தில் நான் நின்று விட்டேன். தோ காபத்துல்லாவுக்கு முன்பாக நான் நிற்கிறேன். யா அல்லாஹ், நான் சரணடைந்து விட்டேன், என்னை மன்னித்து விடு அப்படின்ற அர்த்தத்தை கொண்ட துஆ தான் அது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ், உனக்கு நான் சரண்டர் ஆயிட்டேன், உன் ரசூலுக்கு சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்ற அந்த அர்த்தத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த துஆ. இப்படி பல விஷயங்களை நாம் ஹஜ்ஜினுடைய தாற்பயங்களில், அற்புதங்களில் நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். நபிமார்களுக்கு மொத்தம் 3 பழக்கம் இருக்கு. இந்த 3 பிரதானமான பழக்கம். ஒன்று திருமணம் செய்தல். எல்லா நபி திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. ஈசா நபியை தவிர்த்து இன்னும் ஒரு சில நபிகள் இருக்கிறாங்க. ஆனால் பிரதானமான நபிகள் 99% நபிமார்கள் செய்த பிரதானமான ஒரு சுன்னத் பழக்கம் திருமணம் செய்தல். 2வது ஆடு மேய்த்தல், எல்லா நபியுமே செஞ்சிருக்காங்க. 3வது ஹஜ் செய்தல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்குமான எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் மட்டும்தான் முஸ்தலிஃபா, மினா, அரஃபாவில் தங்கிறது, ஷைத்தானுக்கு கல் எறிகிறது, குர்பானி அப்படின்னு அதை ப்ராப்பரா சொல்லி கொடுத்தாங்க. ஆனா எல்லா நபிமார்களும் என்ன செஞ்சிருக்காங்க? ஹஜ் செஞ்சிருக்காங்க. போவாங்க, தவாப் செய்வாங்க, ஹஜ் முடிந்தது, அவ்வளவுதான். ஹஜ் செய்தார்கள், அதை ப்ராப்பரா இத்தனை காரியம் செய்யணும், இத்தனை நாள் தங்கி செய்யணும் அப்படின்ற அந்த முறை, அந்த மனாசிக் என்று சொல்வார்கள். மனாசிக்குல் ஹஜ், ஹஜ்ஜினுடைய கிரியைகள். இந்த கிரியையை கற்றுக் கொடுத்தது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு தான். அப்ப ஹஜ் ஆரம்பம் முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வரையுமான எல்லா நபிகளும் செய்த ஒரு பிரதானமான அமல் இந்த ஹஜ்ஜை நாம் சொல்லிவிட முடியும். கோவிலில் கூட நீங்க பாருங்க, ஹஜ்ஜின்ற வணக்கம் நிக்கல. பல பள்ளிவாசல்கள் மூடப்பட்டது, வீட்டில் நம்ம தொழுதோம். ஆனா ஹஜ்ஜின்ற ஒரு அமல் பல லட்சக்கணக்கான மக்களை வைத்து செய்ய வேண்டிய ஒரு அமல். இப்ப அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா கோவில்ல ஹஜ் நின்றக்கூடாது. உலகமே ஸ்தம்பிச்சாலும் என் காபத்துல்லாவை எந்த அடியானும் தரிசிக்காமல் இருந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ்வின் ஏற்பாடு. அப்பயும் ஹஜ் நடந்துச்சு, அப்பயும் தவாஃப் போச்சு. தவாஃப் என்று நின்று விடுகிறதோ உலகம் ஸ்தம்பித்து போய்விடும். இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. லா தகூமு ஸஆ ஹத்தா லா யுஹஜ்ஜுல் பைத்.
காபத்துல்லாவை ஹஜ்ஜை ஒருவர் செய்யாத காலம் வரும் வரை கியாமத் நாள் வராது. அப்போ ஒரு கால் காபத்துல்லாவை ஒருவர் எந்த ஒருவரும் ஒரு இன்சான் ஒரு மனிதன் தவாப் செய்யாத நிலை ஏற்படுமேயானால் உலகம் முடிவுக்கு வரும் என்று சொன்னார்கள் என்று சொல்லலாம். உலகமே முடிஞ்சு போயிடும். ஹதீஸ் இது. லா தகூமு ஸாஅ லா யுஹஜ்ஜுல் பைத். அப்ப கியாமத் நாள் வரைக்கும் ஹஜ் என்ற பிரதானமான அமல் உலகமே ஸ்தம்பிச்சு வீட்டில் உட்கார்ந்தாலும் அல்லாஹ் சில அடியார்களை தேர்ந்தெடுக்க வைத்து அவன் அந்த அமலை செய்து கொண்டே இருப்பான். பள்ளிவாசல் கூட மூடிடலாம், ஹஜ்ஜு கியாமத்துல்லாவை யாரும் க்ளோஸ் பண்ண முடியாது. இது ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு. இது கியாமத்து வரைக்கும் இந்த அமல் இருக்கு நல்லா சொல்றான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மேலும் இந்த ஹஜ்ஜில் உள்ள பிரதானமான அமல், ஹஜ்ஜில் போனால் என்ன செய்யணும்? மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கமா வலதத்ஹு உம்மு. எவர் ஹஜ்ஜுக்கு சென்று பாவ காரியங்களில் ஈடுபடாமல் கெட்ட வார்த்தைகளை பேசாமல் ஹஜ்ஜை யார் பரிபூர்ணமாக அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்வாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போல் திரும்புகிறார். அன்று பிறந்த குழந்தை என்ன தெரியும்? பாவம்னா தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அந்த குழந்தை மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஒரு அடியார் திரும்புகிறார். ஒருவர் 80 வயசு, அவர் 81 அல்லாஹ் மௌத்த வச்சிருக்கிறான். 80 வயசுல திடீர்னு நினைப்பு வந்து ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாருன்னா 80 வருடம் பாவம் மன்னிக்கப்பட்டு அவர் குழந்தையாக மரணித்து போவார். 81 குழந்தை, எந்த பாவம் அறியாத குழந்தையை போன்ற வாக்கியத்தை நசீபை அல்லாஹ் ஹஜ்ஜுக்குள் மறைத்து வைத்திருக்கின்றான். இஸ்லாத்துல 3 காரியம். இந்த காரியத்தை செஞ்சா உங்க பாவம் எல்லாமே டோட்டல் க்ளோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயம். 1, ஒரு காஃபிர் இஸ்லாத்தை தழுவுதல். ஒரு காஃபிர் இஸ்லாத்துக்குள்ள வந்தார்னா அவர் எத்தனை வயசு கழிச்சு வந்தாலும் சரி, என்னென்ன பாவங்கள் செஞ்சாலும் சரி, இஸ்லாத்துக்குள்ள அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி அவர் என்டர் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா அவருடைய எல்லா பாவமும் டெஸ்ட்ராய் ஆயிடும். ஒரு பாவம் இருக்காது. இது முதல் விஷயம். 2வது, எந்த ஒரு அடியார் ஹஜ் செய்வாரோ எத்தனை வயசு கழிச்சு செஞ்சாலும் அவர் வேணுகிட்டே செஞ்சாரு, தௌபா செய்தாரு, மறுபடியும் பாவம் செய்தாரு, வாழ்க்கை இப்படியே கழியுது. ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் ஹஜ் செஞ்சுட்டு வருவோம் போறாரு. ஒருவேளை ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்று சொன்னால் அவர் பிறந்த பாலகனை போட்டு திரும்புகிறார். எவ்வளவு பெரிய ஒரு நசீபு பாருங்க. இந்த நசீபு எங்கேயுமே கிடைக்காது. இது ஹஜ்ஜு போன்ற அமலில் மட்டும்தான் இருக்கிறது. 3வது, ஹிஜ்ரத். ஒரு நாட்டில் ஒரு ஊரில் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் பேணப்பட முடியவில்லை, அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுவதற்கு மக்கள் தடுக்கின்றார்கள், அரசாங்கம் தடுக்கிறது என்ற ஒரு நிலை வருமானால் அந்த ஊரே எனக்கு தேவையில்லை, என் உடமையே தேவையில்லை, அல்லாஹ் தான் முக்கியம், ரசூல் தான் முக்கியம் என்று நினைத்துவிட்டு என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றும் சஹாபாக்களின் சமூகத்தை போன்றும் எவர் அந்த ஊரை அந்த குடிமக்களை விட்டுவிட்டு இன்னொரு ஊருக்கு வந்து விடுகிறாரோ இதுக்கு பேர் ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக ஒரு அடியானின் பாவங்கள் ஒண்ணுமே இல்லாம இருக்கு, க்ளோஸ். அவருக்கு பாவமே இல்லாத அடியாராக ஆகிறார். 1 இஸ்லாத்துக்கு வருதல், ஹஜ் செய்தல், 3வது ஹிஜ்ரத். இந்த 3 தான் இஸ்லாத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பாவங்களே இல்லாத பாவங்களை நொறுக்கி தூள் தூளாக ஆக்கக்கூடிய அமல்கள். இப்போ நமக்கு கான்செப்ட் ஹஜ். அதனால ஹஜ்ஜை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. காசு பணம் வச்சிருப்போம், ஹஜ்ஜுக்கு போன்ற நியத்தோடு நீங்கள் செயல்படணும். கூட்டிட்டு போகிறது எல்லாம் உடைய வேலை. காசு பணம் இருக்கவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். காசு பணம் இல்லாதவங்க நம்ம காசு பணம் சேர்க்கணும், ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைக்கணும். அப்படி போகணும்னு நினைக்கிறதே உங்களுக்கு ஈமான் உறுதியாக இருக்கிறதுக்கான அடையாளம். இல்லை அந்த நினைப்பே கிடையாது, சுத்தமாக நினைப்பே வரல அப்படின்னா ஹஜ்ஜை பற்றின சிறப்பு உங்களுக்குள்ள தெரியல, உங்கள் உள்ளத்துக்குள்ள போகலை. அப்படி போனாலும் உங்களுக்கு ஈமான்ல ஓட்ட இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எதுக்கு அங்கெல்லாம் போய்கிட்டு நான் இங்கேயே உட்காந்து தொழுதுட்டு போவேன், இங்கேயே நான் குர்பானி கொடுத்துருப்பேன், இங்கேயே நான் 7,000 மக்களை வாழ வைப்பேன், அதெல்லாம் வேற கான்செப்ட். ஹஜ்ஜுக்கு போறது அப்படிங்கிறது ஒரு உன்னத அமல். ஹஜ்ஜின் மீதான தேட்டமும் ஆர்வமும் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஹஜ்ஜல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவர் ஹஜ்ஜை நாடி விட்டாரோ, ஹஜ் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டாரோ அவர் ஹஜ்ஜை விரைவாக்கட்டும், ஹஜ்ஜை தாமதப்படுத்தாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. ஹஜ் செய்யணும்ன்ற ஆசை உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா ஃபல்யதஹஜ்ஜல், ஹஜ்ஜை நீங்கள் உடனே செய்து விடுங்க. ஏன்னா சைத்தான் குறுக்கிட்டு மனசை மாற்றி விட்டு ஏதாவது பண்ணுவான். ரசூலுல்லாஹ் தெளிவாகவே இந்த ஹதீஸ் சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு ஹஜ்ஜெல்லாம் எப்படி ஆகி போச்சுன்னா ரசூலுல்லாஹ் அதையுமே தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. ஒரு காலம் வரும்,
ஹஜ்ஜு செய்யக்கூடிய மக்கள் ஹஜ்ஜை அல்லாஹ்வுக்காக செய்ய மாட்டார்கள். 4 விதமான மக்கள் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 4 விதமான மக்கள். யஅதி அலன்னாசி ஸமானுன் யஹஜ்ஜு அக்னியா உம்மதி லின்னுஸ்ஹா. பணக்காரர்கள் ஹஜ்ஜுக்கு போவாங்க. எப்படி போவாங்க தெரியுமா? சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவாங்க. ஒரு பிக்னிக் மாதிரி, ஒரு சுற்றுலா மாதிரி போவோம், எல்லாத்தையும் பார்ப்போம், அந்த ஊர்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சாப்பாடு வகைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சுற்றுலா மாதிரி போகுது. இந்த காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் உள்ளது நமக்கு தெரியும்? ஹஜ்ஜுக்கு போற மாதிரி தெரியும். நினைப்பு என்ன, நீயத்து என்ன அறிந்தவன் அல்லாஹ் மட்டுமே. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் வருவாங்க பாருங்க அப்படின்ட்டு. 2வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஅவுசாத்துஹும் லித்திஜாரா. ஒரு பெரிய பணக்காரன் இல்லைனாலும் ஒரு மிடில் கிளாஸ் வியாபாரத்துக்காக ஒரு ஹஜ்ஜுக்கு போவார். இவருக்கான ஃப்ரெண்டு ஒரு பாகிஸ்தானில், ஒரு இந்தோனேஷியாவில், அந்த மாதிரி ஊரில் இருப்பாங்க. உலக ரீதியில் ஒரு பெரிய அளவுக்கு வியாபாரம் இருக்கலாம், கான்டாக்ட் இருக்கலாம். ஹஜ்ஜுக்கு வாங்க, ஹஜ்ஜு பண்ணிட்டு அப்படியே வியாபாரம் பேசி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. போகிற இடத்துல பண்ணுறோம் வேறு, அதுன்றது வேற. போகிறது இதுக்காக தான் அப்படின்றத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு போய் 4 பேரை பார்க்குறோம், வியாபாரம் அது வேற. போகிறது அதுக்காக தான் போகிறது. ஒரு 5 லட்சம் ஹஜ்ஜு பண்ணிட்டு போனோம்னா ஒரு 50 லட்சம் கான்ட்ராக்ட் க்ளோஸ், இப்படி போகிறது. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னாங்க, அதை வஅவுசாத்துஹும் லித்திஜாரா. ஒரு மிடில் கிளாஸில் உள்ளவன், ஓரளவு பணக்காரனாக இருக்கிறவன் இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு எப்படி போவான், அந்த காலம் வரும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வியாபாரத்துக்காக போவான்னாங்க. அதுக்கடுத்த வார்த்தை வகுர்ராஹும் லிரியாஇ வஸும்ஆ. நல்ல கிராத்து ஓதுவாங்க, பெரிய இமாமா இருப்பார், நல்ல ஹத்தீபு, குதுபாலாம் பேசுவார். அவர் போனால் தமிழ்நாட்டில், இந்த இந்தியாவில் நான் எப்படி ஒரு பெரிய மனிதனாக பார்க்கப்பட்டேனோ, ஒரு பெரிய பேச்சாளனாக நான் கருதப்பட்டேனோ, இதே போன்று ஹஜ்ஜில் உள்ள ஹாஜிகளும் என்னை கருத வேண்டும் அப்படின்னு முகஸ்துதி உள்ள நபராக இமாம்கள் அங்கு போய் சில பேர் செய்வார்கள். அந்த காலம் ரசூலுல்லாஹ் வரும்னு சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, ஏழை எளிய மக்களும் ஹஜ்ஜுக்கு போவார்கள். காசு பணத்தை கடனை உடனே வாங்கி போயிடுறது, போயிட்டு அங்கே போய் எல்லாத்தையும் வந்து கேட்கறது, காசு பணத்தை கேட்கறது. அந்த காசு வச்சு ஒரு 5 வருஷம் ஓட்டுறது. ஏன்னா ஹஜ்ஜுக்கு ஒருத்தன் வரான் அப்படின்னா அவன் என்ன யோசிச்சிருக்கிறான், ஹதீஸ் என்ன படிச்சிருப்பான், அன்று பிறந்த பாலகனை போல. அப்போ இருக்கிற காசை கொடுப்போம் கேட்கிறாரு. இப்படியே எல்லாத்தையும் காசை கேட்டு கேட்டு ஒரு தொகையை திரட்டிட்டு வந்துடுறது ஊருக்கு. இதைதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏழை எளிய மக்களும் ஹஜ்ஜு செய்வார்கள், ஆனால் காசு பணத்தை எதிர்பார்த்து ஹஜ்ஜு செய்வார்கள். ஹஜ்ஜு கஷ்டப்பட்டு போயிடுவாங்க, கடனை உடனே வாங்கி போயிடுறது. அங்கே போயிட்டு இந்த மாதிரி நியத்துக்காக போகிறது. அல்லாஹ் ரசூலுக்காக இது மார்க்கத்தில் கடமை என்பதை புரிந்து செய்யக்கூடிய மக்கள் இருக்க மாட்டார்கள். காலம் மாறி போய்விடும் என்பதை ரசூலுல்லாஹ் ஒரு 1400 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார்கள். இதற்குரிய மக்களே, நாம எந்த நியத்தில் இருக்கிறோம்? ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நாம சில இன்னொரு காலங்கள் நம்ம போவோம். இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் ஒரு மாதிரி முன்ன பின்ன இருந்தாலும், கடனுள்ள வாழ்க்கையில் நாம் இருந்தாலும், உறுதியாக நம்புங்க, அல்லாஹ் என்ன இந்த நிலைமையில வச்சிருக்கிறான்னா அல்லாஹ் தான் காரணம். நாளைக்கு ஒரு நிலைமை மாறப்போகுதுன்னா அதுக்கும் அவன் தான் காரணம். என்னை அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு கூட்டு போவான், நான் அதுக்கான முயற்சியில் இறங்குவேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஈமானை உரப்படுத்தி கொள்வதற்கான, மெருகூட்டுவதற்கான ஒரு ஸ்பாட்டு தான் இந்த ஹஜ்ஜு. அன்பிற்குரிய மக்களே, நபிமார்கள் எல்லாம் வந்து சேர்ந்த இடம் தான் ஹஜ்ஜு. எல்லாருடைய பாதமும் பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஹஜ்ஜை பற்றி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் எல்லாருடைய பாதமும் பட்ட இடம் இந்த மக்கத்து பூமி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய அந்த பாக்கியம். ஒரு ஹதீஸ் இருக்கா இல்லையா, யார் என்னை நான் இறந்ததற்கு பின்பாக ஜியாரத் செய்வாரோ நேரில் என்னை அவர் பார்த்தவரை போன்றார் ஆவார். ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஜியாரத்துக்கான அந்த மதிப்பு, அந்த மகிமை, கடமை இல்லை என்று சொன்னாலும் ரசூலை பார்க்க வேண்டும் என்ற அந்த துடிப்பு, ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்ற அந்த ஆர்வம், இது மார்க்கத்தில் வரவேற்கப்படக்கூடிய ஒன்று. இப்படி நிறைய விஷயங்களை ஹஜ்ஜு குறித்து, அதன் தாற்பயங்கள் குறித்து, ஹஜ்ஜை பற்றி நாம் என்ன சிந்திச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்றது கொஞ்சம் அசை போட்டு நீங்கள் பாருங்கள். ஹஜ்ஜி போகணுன்ற நியத்து வந்துருச்சு, இடையில தடங்கள் வருது, அதெல்லாம் வேற. முயற்சி பண்ணுறோமா அப்படின்றதான் முக்கியம். ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன். அப்துல்லா பின் முபாரக் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய சூஃபி, ஒரு இறைநேசர், அல்லாஹ்வுக்கு என்று வாழ்ந்த மனிதர், ஃபகீஹ், ஒரு மார்க்கத்தினுடைய பெரிய சட்டக்கலைஞர். அந்த அப்துல்லா பின் முபாரக் ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. ஹஜ்ஜுக்கு போறாரு. போற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி ஒரு இறந்த பறவையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார். ஒரு இறந்து போன பறவையை கொண்டு போறியம்மா, என்ன விஷயம்?
கேட்குறாங்க. அந்த பெண் சொல்கிறாங்க, நாங்கள் வறுமை கோட்டுக்கு கீழாக இருக்கிறோம். வீட்டில் வறுமை, என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, வேறு வழி தெரில, சமைக்கிறதுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறேன். சமைக்கிறதுக்கு செத்து போனதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சமைக்கிறதுக்கு கொண்டு போகிறேன். மனசு பதறி போய் மனசு உருகி ஹஜ்ஜுக்கு போகலான்னு வச்சுட்டு அந்த காசை அப்துல்லா பின் முபாரக் அந்த பெண்ணுக்கு கொடுத்து விட்டாங்க. வச்சுக்கோமா, நீ குடும்பத்தை பார்த்துக்கோ, இந்த மாதிரி காரியத்தை செய்யாத அப்படின்னு. ஊருக்கு திரும்பி கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள்ல சில பேர் கேட்குறாங்க அப்துல்லா பின் முபாரக்கிட்ட, நீங்கள் நேற்று ஹஜ்ஜுக்கு உங்களை ஹஜ்ஜில் நாங்கள் பார்த்தோமே, அரஃபாவில் நீங்கள் இருந்தீங்களே, நீங்கள் நிலாவில் இருந்தீங்களே, எங்களையெல்லாம் கைட் பண்ணீங்களே, ரொம்ப சிறப்பாக இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஒன்றுமே புரியல அவருக்கு. நாம தான் ஹஜ்ஜுக்கு போகலையே, நம்மளை பார்த்து இந்த மக்கள் புகழ்ந்துட்ட போகிறாங்க. ஒன்றுமே புரியாமல் சந்தேகத்திற்கு மத்தியில், ஆச்சரியங்களுக்கு மத்தியில் போய் தூங்கிட்டாங்க. தூங்கணும்னா கனவு வருது. அந்த கனவில் சொல்லப்படுகிறது, அப்துல்லா, நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகலான்னு ஆசைப்பட்டீங்க, நீங்கள் செஞ்ச உன்னதமான அந்த காரியம், ஒரு மலக்கை வைத்து அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு அனுப்பினான். உங்கள் ஹஜ்ஜு மப்ரூராக ஆற்றப்பட்டது, உங்கள் ஹஜ்ஜு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காரணம் என்ன? ஹஜ்ஜுக்கு செய்யலான்ற ஆசையோடு போனீங்க, ஒரு பெரிய இடையூறு நீங்கள் சந்திச்சிங்க, அந்த பெண்ணை பார்த்துட்டு உங்கள் பணத்தை தீங்கி கொடுத்தீங்க. அந்த செயலை அல்லாஹ் மதித்து அதை ஆர்வப்பட்டு ஒரு மலக்கை அல்லாஹ் உங்கள் உருவில் அனுப்பி ஹஜ்ஜு செய்ய வைத்தான் என்பது அந்த கனவில் சொல்லப்பட்ட விஷயம். இங்கே நமக்கு என்ன புரிய வருது? ஹஜ்ஜு செய்யணுன்ற ஆசை இருந்து பல தடங்கல்கள் வந்தாலும் பரவாயில்ல, ஹஜ்ஜு நாம் செய்யறதுக்கு ஆசைப்படணும். இதில் இன்னொன்று இருக்குது, ஹஜ்ஜுன்ற ஒரு பெரிய அமல், அதை விட ஒரு ஏழையை பார்த்துக்கிறது எவ்வளோ முக்கியம். ஒரு ஏழைக்கு நம் கரம் கொடுத்து தூக்கி விடுவது ஒரு ஹஜ்ஜு செய்யறதை விட அந்த ஸ்பாட்டில் பெருசுன்னு பாருங்க. அது இமாம் பெருமக்கள் ஓட்டி காட்டிருக்காங்க நமக்கு. இவ்வளவு தாற்பயங்களை, நுணுக்கங்களை இந்த ஹஜ்ஜு சார்ந்த விஷயங்களை நாம் சொல்லிக் கொண்டே போக முடியும். இப்படிப்பட்ட ஹஜ்ஜினுடைய நசீபை வல்ல இறைவன் காலம் முழுக்க நமக்கு தந்தருள் பாலிப்பானாக. நம் சந்ததி முழுக்க ஹஜ்ஜு செய்யக்கூடிய சந்ததியாக, அக்கம் பக்கத்து வீட்டார்கள், உலக முஸ்லிம்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லோருக்கும் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை கொடுத்து, ஹஜ்ஜினுடைய தேட்டத்தை கொடுத்து, ஹஜ்ஜின் மீதான ஆர்வத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி ஈமானை மெருகூட்டுவதற்கான வாய்ப்பை வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.